हाय फ्रेंड्स इनकी नाटुकोळी चिकन ग्रेवी எப்படி செய்யறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு pan சூடுபடுத்திக்கோங்க pan சூடானதும் 25 கிராம் வரமல்லி சேர்த்துக்கலாம் இதை வந்து லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்லயே வச்சு வருங்க இப்போ மல்லி வரப்பட்டதும் 4 வரமிளகாய் சேர்த்துக்கறேன் நீங்க காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அது அந்த மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ வரமிளகாய் சேர்த்ததும் 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் மிளகு மூணையும் சேர்த்துட்டு இதையும் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் வறுபட்டதும் 25 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுனால நம்ம சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வதங்கி வரும் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் வதங்கிருச்சு இத 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இத வந்து நல்லா ஃபைனா அரைச்சுக்கலாம் ஃபைனா அரைக்கிறதுனால நமக்கு நல்லா திக்கான கிரேவி கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சுக்கோங்க அடுத்து நம்ம கிரேவி தாளிக்க ஆரம்பிச்சிரலாம் இப்போ ஒரு குக்கர்ல 100 கிராம் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு வறுத்துக்கலாம் அப்புறமா சோம்பு பொரிச்சதும் 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே 2 பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதங்கிருச்சு அடுத்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன் கூடவே தக்காளி வதங்கறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம 4 வரமிளகாயை வந்து அரைச்சி வச்சிருக்கோம் அடுத்து ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அது இதுல ஆட் பண்ணிக்கிறேன் நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிட்டு அதை ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி வெங்காய பேஸ்ட் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அப்புறமா அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லயே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவி செமி கிரேவியா வேணுமா இல்ல ஃபுல் கிரேவியா வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுத்து மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க இப்போ விசில் வந்துருச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெயில பிரிஞ்சு கிரேவி நல்லா ரெடியாகி வந்துருச்சு நல்லா கமகமன்னு வாசனையா இருக்கு இப்போ ஃபைனலா ஃப்ளேவருக்காக கொஞ்சமா வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சௌந்தர்யா கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்